பையன் ரூமுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்கான். கவலைப்படாத, உங்க அம்மா ஒரு இடுப்புல எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். புள்ள வந்துட போறாங்க. பிள்ளையாடி அவன், எனக்கு பிறக்க வேண்டிய மகனாடி அவன். 45 வயசு, இன்னும் எனக்கு ரொமான்ஸ் மூடு மாறவே இல்ல. 21 வயசு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறான். 7 மணிக்கு கோலாங்குட்டைன்னு சுத்துறான். 9 மணிக்கு மேல வேலை கேட்டு ஆபீஸ் அலையலாட்டி. 2ஆம் கிளாஸ் லவ் லெட்டர் எழுதணும். நானு BA டிகிரியை முடிச்சு விட்டான். இந்த லவ் லெட்டர் எழுதவும் தெரியல, ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் தெரியல. இவன் எனக்கு போகலாம். சத்தம் போடாதீங்க, பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பூஜையில இருக்கா. இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்துவிட்டு சென்ற திவ்ய பாரதியே, சமந்தா ஃபாக்ஸே, ஹிந்தி படங்களில் நம்பர் 1 இடத்துக்கு வரத்திருக்கும் ஜூஹி சாவ்லாவே, உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா, காலங்கத்தால உங்களை கையெடுத்து கும்பிட்டு தீபாராதெல்லாம் காட்டியிருக்கோம். ரம்மியும் சோக்கரும் எனக்கே வராம செய்யுங்கம்மா. சமந்தா பாக்ஸ், என்னடா? எனக்கு ரம்மி வந்துச்சு. உனக்கு ரம்மி வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே வரல. என் அப்பனுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. பின்னு பின்றாரா. உங்க அப்பனை பத்தி தப்பா பேசாதடா. எந்த அப்பன்டா பைக் வாங்கி கொடுத்து போய் சைட் அடின்னு சொல்லுவான்? நீ தானமா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சைட் அடிக்கிறதும் ஜொல்லு விடுறதும் என் அப்பனுக்கு தெரிஞ்சதும் வச்சுக்கோ. என் தோள் மேல கைய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு பொண்ணை சைட் அடிப்போன்னு சொல்லுவாரு. அதுக்கு தான்டா நான் நடிக்கிறேன். என்ன இருந்தாலும் அப்பன் புள்ளன்னு ஒரு வயசு வித்தியாசம் வேணாம். நேரம் தவறாம சாப்பாடு சாப்பிடு, வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. 1 மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு, நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன். மறந்துடாத. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நீங்க வந்து நிப்பேன். வரட்டா? வரட்டுமா? வரட்டுமா? அப்பா, நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்ப்பா. ஏண்டா இது துறவி கோலா? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. நான் எங்கேயாவது சாமியாரா போலான் இருக்கேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே வாசனம் ஆரம்பி. நான் தான் முதல் சீடன், சகல சம்பத்து எனக்கு கிடைக்கு. இங்க கிடைக்காத சம்பத்தாக்கும். முக்கியமான விஷயத்தை உமார சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. வந்துட்டாங்க. ஏய், உன்னதான் நேத்திக்கே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேனே. உன்னை இன்னைக்கு யார் உள்ள விட்டது? வேலைக்கு வச்சுக்கிறதும் வச்சுக்காத உங்க இஷ்டம். ஆனா எங்க குப்பத்து பண்ண கை நீட்டி அடிச்சு தப்பு இல்லையா? ஓஹோ, அடிச்சதுக்காக பஞ்சாயத்தா? ஹலோ, என்னது? லாரிங்களை மடைத்தாங்களா? போன வாரம் தானே அந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டேன். ஒழுங்கு மரியாதை லாரிங்களை விட சொல்லு. இல்ல இந்த பத்மாவதி நேர்ல வந்தாலும் மூக்கு முகரெல்லாம் பேத்துருவா. வேடா போன. அடிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு என்னமா தப்பு பண்ணுச்சு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நான் என் வேலை நேரத்தில் லவ் பண்ணிச்சுடா. கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழனா இன்னும் குத்தோன்ற. மேடம், மந்திரி லைன்ல இருக்க. ஹலோ, ஐ எம் ஃபைன், thank you. This evening 6 o'clock? Oh sure. Okay. என்னே நான் கேட்டேன்? கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழகுனா இன்னும் குத்தோன்ற. இத கேட்டுக்கிறா சோமாரி. இந்த பத்மாவதிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு. நியாயமா போடு. நீ சோடா பாட்டில் விடுவேனா நானும் சோடா பாட்டில் விடுவேன். நீ கல்லு விடுவேனா நானும் துப்பாக்கில இருந்து தோட்டா விடுவேன். என்ன உனக்கு வேணும் நீயே யோசனை பண்ணிக்கோ. குப்பத்துல கூட்டம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்து மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்ச கண்ணைக்கு மதுரை எரிச்சா மாதிரி உன் குப்பத்தை எரிச்சு போடுவேன். கண்ணு తెలుసునా? నాకు చాలా పని ఉంది. Send them out. போங்க. ஐசா கெட் அவுட். சொன்னா கேளுங்க போங்க. வான்மதி, வான்மதி. மார்னிங் மம்மி. குட் மார்னிங்.
ஏய் என்ன இது? சாரி மம்மி, நடுராத்திரில ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா தூக்கமே வரல. அதனால காலையில ஜாகிங் கூட போகல. நல்ல பொண்ணு. உன் நைட்டி எங்க? இதோ. போட்டுக்கோ. ஆ. வான்மதி, அந்த இன்டர்காம் எடு. இந்தம்மா. யார் பிஏவா? எஸ் மேடம். இங்க வான்மதி ரூம்ல ஏசி சரியா ஒர்க் பண்ணல. அத தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய ஏசி மாட்டுங்க. ஓகே மேடம். அப்படியே இந்த ரூம்ல அங்கங்க ஃபேன் மாட்டி வைங்க. சரி மேடம். ஓகே? ஓகே மேடம். அம்மாடி, இன்னைக்கு மம்மிக்கு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு. ஆபீஸ்க்கு போறேன். ஈவினிங் மினிஸ்டர் வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி. அத முடிச்சிட்டு முடிஞ்சா உனக்கு குட் நைட் சொல்றேன். இல்லனா குட் மார்னிங். அவ்வளவுதானே? வாலு பொண்ணு. முருகனுக்கு அரோகரா, வல்லுக்கு அரோகரா, தேவானுக்கு அரோகரா, லட்சுமிக்கு அரோகரா, ஆண்டாளுக்கு அரோகரா, காமாட்சிக்கு அரோகரா, மீனாட்சிக்கு அரோகரா. பிள்ளையாரப்பா, ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணுல கட்டுப்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ, தம்பி, அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார். இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணை தள்ளிட்டு போறான் சார். யார் அப்பன் யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பளம் வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யரே அப்பன். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. முருகா, நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன். என்ன மன்னிச்சு. ஏய், இங்க என்ன பண்ற? என்ன பண்ணுகின்றாயா? இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவியரசு நான். இந்த நந்தவனத்தின் மத்தியில் ஒரு கருப்பு சூரியனாய் அமர்ந்து நான் படைப்பது கவிதைகள் என்று ஏன் தெரியவில்லை கன்னி பெண்களே? எங்க இங்க வந்து உன் கவிதையை சொல்ல பார்க்கலாம். குஷ்பே குஷ்பே, உன்னை கோவிலில் வைத்தேன் நக்மா நக்மா. மனிஷா குயிரலா, உன்னை மனதினில் வைத்தேன். अरे वाह, क्या शायरी है. கோயிலை இடித்தாலும் குஷ்பு இடியுமா? நாக்கு மறத்தாலும் நக்மா மறக்குமா? மனசு அழுதாலும் மனுஷா அழுமா? என்ன கவிஞா, வடநாட்டு பெண்கள் மட்டும்தான் அழகா? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் அழகு இல்லையா? தமிழ்நாட்டு பெண்கள் அழகுதான். எங்களில் யார் அழகு? இவள் தான். ஏண்டா நான் என்ன அழகு இல்லையா? இல்லை, நீதான். ஏண்டா அப்ப நான் அழகு இல்லையா? எல்லாமே அழகுதான். கவியரசை அடிக்காதீர்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஆபரணா, அனாதை கிருஷ்ணா, எங்களை காப்பாத்து. ஏன்டா இப்படி காலங்காத்தால கார்த்திக் மாசத்து நாய் மாதிரி ஓடி வரீங்க? டேய், நேத்து 4 நாய்ங்க, 4 பொண்ணு கார்ல வந்து கடையில இல்லாத லொள்ளு பண்ணிட்டானுங்கடா. அதுக்கேண்டா காலங்காத்தால குளிக்காம பல்லு வளர்க்காம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், அவமானப்பட்டு புலம்பிட்டு இருக்கான். நீ சாமியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கியே. டேய், உணர்ச்சி வசப்படாதீங்கடா. பொறுங்கடா. டேய், அவளை பழி வாங்கியே தரணும்டா. ஆள் பேர் தெரியாம எப்பரா பழி வாங்குறது? டேய், ஒருத்தி லட்டு, ஒருத்தி பால்கோவா, ஒருத்தி பாதாம் அல்வா, ஒருத்தி மிக்சரா. அவமானப்பட்டது போதாதுன்னு அவளுங்கள லட்டு பூந்தி பால்கோவான்னு சொல்றீங்களாடா? டேய், நீ வேற. நாங்க அவளுங்க அழக வர்ணிக்கலடா. அவளுங்க பேரே அதானாண்டா. கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாளுங்க. டேய், நான் உசார் அவளுங்க அட்ரஸ், அவளுங்க கார் நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டேன்டா. அப்படியா? சரி விடு கவலைய. அவளுங்கள குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ இகழ்ந்த வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. ஏய், என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா? முதல்ல பேரை சொல்லல. சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. ஏலே, கிண்டல பண்ணுங்க. ஐயா பத்தி சொல்லுவேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லஞ்சம் வாங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர். அதனாலதான் சிஎம்ஏ ஐயாவை திருநெல்வேலியில இருந்து இங்க மாத்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆர்சி புக்கு, லைசன்ஸ் புக் ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலட்டல்? தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, என் ஆள் போட்டோ எடுத்தால. உங்க எல்லாரையும் கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டலே. சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார். வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஆமா சார். சார்,
பார்த்தா பாவமா இருக்கு சார். ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி, நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். 4 பேரும் வரிசையில நில்லுங்களே. Attention! About turn! A left, a right, a left, a right, a left, a right, a left, a right. About turn! A left, a right, a left, a right, a left, a right. Halt! பொண்ணுங்களா, மார்ச் பாஸ் போதும். அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ. தண்ணி அதை காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி, எப்பறம் நம்ம பனிஷ்மெண்ட்? You rascals! கிருஷ்ணா, மாலதி, மந்தவெளி, அண்ணா நகர், 8ஆம் கிளாஸா? +2. சத்தியத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் ஓடுது. நாளைக்கு மேட்னி ஷோ, இதே பஸ் ஸ்டாப். வந்துட்டானுங்க நந்திங்க. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா முண்டம், உன்னை எங்களாண்டா தேடுறது? அப்படி என்னங்கடா தலைப்புற அவசரம்? டேய் தடியா, அந்த நோட்டீஸ் காட்டுறேன். காட்டுறேன். இந்தா. என்னடா நோட்டீஸ்? டேய், நாளைக்கு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறக்க போறாங்க. அதை திறக்க போறது யார் தெரியுமா? ஒரு அழகான, இளமையான, கவர்ச்சியான பொண்ணு. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல யாரு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம். ஐயாக்கு எப்படி வசதி? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. டேய், யார் அந்த அழகான இளமையான பொண்ணு? தோ இந்த மோரியா. ஐயா, ஐயோ 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 ஐயோ. ஏண்டா, உனக்கு இந்த ஊர்ல வேற ஃபிகரே கிடைக்கலையா? ஷேம். கிருஷ்ணா, உன்கிட்ட என் மனச பறி கொடுத்ததும் உண்மை, உன்னையே என் தெய்வமா நினைச்சதும் உண்மை. சத்தியம் இல்ல, சாந்தம் இல்ல, ரோகிணி இல்ல, ராகினி இல்ல, அலங்காரம் இல்ல, சாந்தி இல்ல. இவ்வளவு தியேட்டர்லயும் உன்னோட இருட்டுல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனால் நீ என்னை மோசம் பண்ணி விட்டாய் கிருஷ்ணா, மோசம் பண்ணி விட்டாய். அந்த பைக் ரோட், இந்த பஸ் ஸ்டாப், உன்னோட இந்த இருமல், அந்த சத்தியம் தியேட்டர், எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மறந்துரு கிருஷ்ணா, மறந்துரு. நான் வரேன்டா. டேய் டேய், உனக்கு என்னாச்சு? டேய், நானும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து சைட் அடிக்கிறேன்டா. இன்னைக்கு தான்டா ஒரு ஃபிகர் செட் ஆச்சு. அதையும் கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? அது வேற தொண்டை அடிச்சுக்கிட்டு போதே. நாளைக்கு அந்த ஐஸ்கிரீம் போட்ல ஜெயிச்சு அந்த ஃபிகரோட சினிமா பார்த்து தான் போச்சு. வா மச்சான், இதுக்கு போ. சாரி. வாங்க மேடம், ரசிகர்கள் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. முதல் விற்பனை தொடக்கி வைங்க. வாங்கடி. டேய், எங்க அப்பா சொத்தை வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும்டா. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களாமா? நீங்களே சொல்லிடுங்கம்மா. சொல்லுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யார் அதிகமா பில் குடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. ஏம்பா, ஐஸ்கிரீம் கொடுப்பா உங்களுக்கு. ஏமா, மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏய், அன்னைக்கு நம்மள பழி வாங்கின பாட்டி அங்க இருக்காங்கடி.
நாம விஐபியா வந்திருக்கோண்டி, கண்டுக்காத. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். டேய், அன்னைக்கு என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தினான்னு சொன்னேன்ல? ஆமா. அது இந்த பாட்டு தான்டா. இன்னைக்கு நான் இவளுங்கள பழிக்கு பழி வாங்கல. டேய், அந்த டேபிள்ல இருக்கிறவன் ஜெயிச்சிரும் போட்டுக்கடா. டேய், முயற்சியார் இகழ்ச்சி அடையார். டேய் இப்ப அடையாருக்கோ உடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய் கவலைய விடுறா. எங்க அப்பா போட்ட 5 7 செயின் இது இருக்கு. இதை அடகு வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம். டேய் வாடாங்க. இந்த டேய் 5 பவுன் செயின் சீக்கிரம் அடகு பணம் வாங்கிக்கோ. டேய் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. அழகான பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பாக்கறேன். டேய் என் கடையில வேலை செய்யற நாய் நீ என்னைய எதிர்த்து பேசுறியா? நான் சொன்ன பேச்ச நீ கேளுடா. போய் சீக்கிரம் அடகு வச்சு பணம் வாங்கிடா. போடா. டேய் போடா. ஹலோ, உடனே 3 வேன் ஐஸ்கிரீம் அனுப்புங்க. ஆமா, சீக்கிரம் கொடுங்க சார். ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுது. உதப்படுவ நாயே. மேடம், எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் தீர்ந்துருச்சா? போட்டியை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் இட். இதுவரைக்கும் யார் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க? யாரு? கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வின்னர்ஸ் கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதான பார்த்தேன். ஏதாவது பிரச்சனைனா தானே இந்த மாவட்டத்தை தேடி வருவீங்க. சிரிக்காதீங்க. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. வெள்ளம் போனா என்ன, சக்கரை போனா என்ன? பத்மாவதியா, பெரிய பத்மாவதி. என்னையா முந்தா நாள் பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஓரமா ஒதுங்கி நிக்கிற தண்ணி தானே. இவ சுள்ளுன்னு வெயில் அடிச்சா சுருக்குன்னு காஞ்சிருவா. 2 நாள்ல விஷயத்தை முடிச்சிருவான். என்ன 2 நாளா? அதுக்குள்ள வீட்டோட மதிப்பு 20 லட்சத்துக்கு வந்துருங்க. என்னையா ஓ மதிப்பை பத்தியே பேசிட்டு இருக்க? என் மதிப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? உங்க மதிப்பை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது ஒன்றியத்தோட மதிப்பியா? என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது வட்டத்தோட மதிப்பியா? இப்ப தாயா நீ மாவட்டத்தோட மதிப்பை புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உட்காரியா. ஏன்பா, பத்மாதி மாவட்டுக்கா போறீங்க? ஆமாப்பா. வா உட்காரு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, வான்மதி. இவன் ஒரு புரிஞ்சுக்காத பைத்தியக்காரன். வணக்கம்மா. யார் மாவட்டம்மா? என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க டிபன் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன என் மேல இவ்வளவு அக்கறை? அது இல்லைங்கம்மா, ஒரு பட்சி சொல்லுது நீங்க அரசியல்ல பெரிய ஆளானாலும் ஆவீங்கன்னு. இப்ப நான் என்ன சின்ன ஆளா? ஐயோ அப்படியெல்லாம் நான் சொல்லலீங்கம்மா. உட்காரியா. ஆமா, அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணும் சரியில்லைம்மா. ஏதோ மந்திரியாகி நானும் 4 காசு சம்பாதிக்கலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதியா, லிஸ்ட்ல உன் பேரை பார்த்தேன். உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சா உங்களுக்கு செலவைக்கிறமா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நியான் லைட்ல ஒரு கட் அவுட் வை, அது போதும். கண்டிப்பா வைக்கிறமா. ஆனா ஒரு சின்ன உதவி. என்ன? நமக்கு ரொம்ப வேண்டியவரு மகாபலிபுரம் போற வழியில ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. யாரோ இந்த ரவுடி பசங்களா வீடு பூந்து அடிச்சிட்டாங்க. நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. ஏயா, நான் என்ன ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு பழப்பா நடத்துறேன்? ஐயோ அது இல்லைங்கம்மா, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. என்னையா பெரிய மதிப்பு? நான் என்ன அரசியல்ல இருக்கிறேனா இல்ல ஆலோசனை சொல்றேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த வீட்டுக்காரர் நமக்கு ரொம்ப வேண்டியவரு. அதனாலதான் நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்மளால என்னம்மா பண்ண முடியும்? அதான் அம்மாவை தேடி வந்திருக்கேன். வேணும்னா அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். யோ, நான் என்னமா ஆளுங்களை வச்சு அடிச்ச மாதிரில பேசுறேன்? வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதாம்மா சொன்னேன். எனக்கு வீடு கட்டிக்கணும்னா அண்ணா மேம்பாலத்திலேயே கட்டிக்குவேன். மன்னிச்சிடுங்கம்மா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் பிஏ கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ. அந்த ஆளை இனிமே பயப்பட வேணாம்னு சொல்லுவே. ஓகே. ஒரு சின்ன விஷயம். என்ன பணம் வேணுமா?
அது வேணும்னா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு 4 கடை ஏறி இறங்கினா போதுமே. அப்புறம் என்ன? கல்யாண விஷயம். யாருக்கு? பையனுக்கு தான். அதுக்கு என்ன, முடிச்சிட்டா போச்சு. என்னையா எந்திரிச்சு கை கட்டி நிக்கிற? ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்க நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? பேச போற விஷயத்த நின்னுகிட்டு பேசினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படி என்னையா விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, என் புள்ள உங்க வீட்டுக்குள்ள வலது காலம் எடுத்து வச்சு வரணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் காலே இருக்காது, பரவாயில்லையா? ஐயோ, இந்தியன் கரன்சிக்கும் ஃபாரின் கரன்சிக்கும் ஒத்து வருமாயா? ஏதோ அரசியல்ல இருந்தமா, மினிஸ்டர் ஆனமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம போய் பொழப்ப பாரியா, போயா. உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரமாட்டேந்தியா, சிரிப்பு தான் வருது. போ போ. ஆமா, நடந்தா வந்த? கார்ல வந்தம்மா. சரி போ போ. நிறுத்துறா. அங்க பாரு அந்த அநியாயத்தை. முதல்ல அதை கிளீட. அண்ணே, ஏன்னா எங்க தலைவரோட போஸ்டரை கிழிக்கிறீங்க? இவரெல்லாம் ஒரு தலைவர், போஸ்ட் ஒட்ட தோண்டனுங்க. ஏன் தம்பி, தலைவரா வர்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த இடத்துல உங்க தலைவரோட போஸ்டர் இருந்து அதை நான் கிழிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? வெட்டு குத்து ஊந்து இருக்கும், ரத்த ஆற ஓடி இருக்கும், தெரியுமா? ஆனா என் தலைவரோட போஸ்டரை நீங்க கிழிச்சோம். நான் உங்ககிட்ட எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தொண்டனுக்கு வன்முறை கூடாதுன்னு அஹிம்சையும் சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கிற தலைவர் அவரு. இதை விட ஒருத்தருக்கு தலைவராக என்னங்க தகுதி வேணும்? மன்னிச்சுங்க தலைவா, பண்ண பாவத்துக்கு 4 போஸ்டர் கொடுமா, நாங்களே ஓட்டிட்டு போயிடுறோம். ஹலோ கிருஷ்ணா, நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க. இனிமே நமக்குள்ள மோதல் வேண்டாம். லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? கம் ஆன் யா. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளரணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டீ பார்ட்டி. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு போகணும். வரலன்னா என் மனசு ரொம்ப தவிச்சிடும். ப்ளீஸ் வரீங்கல்ல? அவசியம் வர்றாங்க. டேய், கண்டிப்பா வரேன்னு சொல்லடா. கண்டிப்பா வருங்க. ஏண்டா, இவளுங்களை நம்பலாமா? டேய், எப்பவுமே மோதல் ஆரம்பிச்சுதானே காதல முடியும். நீ தாராளமா இப்ப நம்பலாம் கிருஷ்ணா. டேய், அட்ரஸ் பாடுறா. நம்பர் 5 MMA சின்னப்ப தேவத்தரு, சென்னை 17. இதாண்டா. கரெக்டா சொன்னபடி வந்துட்டீங்க. டேய், ஏதோ பிளானோட வர மாதிரி தெரியுது. என்ன உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்கல்ல? ஆ? இல்லங்க, நீங்க டீ பார்ட்டி கொடுக்கறதா சொன்னீங்கல்ல? ஆமா, எஸ் சொன்னேன். ம் ம். டீ பார்ட்டி தான். திஸ் இஸ் டீ ஷாப். இங்க இருக்கிறது டீ, வாங்கி கொடுத்த டீ பார்ட்டி, தட்ஸ் ஆல். மாஸ்டர் மேடம், ஒரு 8 டீ ஸ்ட்ராங்கா போடுங்க. 4 டீ கிளாஸ் கழுவி, 4 டீ கிளாஸ் கழுவாம. தெய்வமே, அசத்திறேன். டேய், டீ போடுறா. லுக், இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்சீங்க, கத்தி கூச்சல் போட்டு தர்மடி வாங்க வச்சிருவேன். என்னடா? எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கு? அம்மா இந்தாங்கம்மா. இந்தா. இதை எப்படா குடிக்கிறது? இந்தாங்கம்மா. இதெல்லாம் கழுவாத கிளாஸ், இது கழுவுன கிளாஸ்மா. ஆ. ஐயோ, ஈ அடிச்ச கடை இந்த நிலைமைக்கு ஆயிப்போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி செய்வேன்? நம்ம கடை தானா? சந்தேகம் இல்ல, நம்ம கடை தான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததே இல்லையே. எனக்கு சித்திரவதை ஆரம்பிச்சிருச்சு. என்னை வாழ வைத்த தெய்வமே வாழ்க. தாயே, அம்மா, நீங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்தீங்கன்னா போதும், இந்த டீ கடையை வித்துட்டு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். சின்ன ஹோட்டல் என்ன, 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டலாம். ஆனா ஒரு சின்ன காரியம் பண்ணணும். சின்ன காரியம் என்ன, பெரிய காரியமே பண்றேன். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? பயில்வான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். பயில்வானா? எப்படிப்பட்ட பயில்வான்? நான் ஒரு குத்து விட்டேன்னா அவன் 6 தையல் போடணும். அதையே 2வது குத்து விட்டேன்னா 36 தையல் போடணும். மாஸ்டர், அம்மா, நீங்க ஹோட்டல் கட்டணும்னா நாங்க தினம் இங்க வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. இந்த 4 பேரோட சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட நடு தெருவுல அலைய விடுங்க. ஏய், அம்மாவே சொல்லியாச்சு, சட்டையில அவருங்கடா. ஏய், என் சட்டையிலடா, உங்க சட்டைய. ஏய், அவருடா. ஏய், அவருடா. ம்.
கொண்டா கொண்டா ஏம்மா இல்ல இல்ல இது போதும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம். நான் காசு கொடுங்க. என்னங்க? ஏய் கிளாஸ் குடி. கொடுங்க. உங்களை நம்பிதாம்மா நான் இருக்கேன். நீங்க தொடர்ந்து 10 நாள் வரணும். என் டீ கடை ஹோட்டல் ஆகணும். நிச்சயம் வருவேன். வரம்மா வரம்மா. டேய் ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேருங்க. எப்படி எப்படி? நாங்க சட்டை இல்லாம வீதியில் போவோம் அவ்வளவுதானே. இப்ப அப்படியே பாடிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க கண்ணா. என்னடா சொன்ன? மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். கார்ல விழல. மோதல்ல தொடங்கி காதல்ல முடியும்னு சொன்னேன். அவன விடா. டேய் கிருஷ்ணா, டேய் அங்க பாரு. வான்மதியோட பரதநாட்டிய அரங்கேற்ற போஸ்டர் ஒட்டி இருக்கு. அவ ஆட போறது பரதநாட்டியம் இல்லடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, திருமதி பத்மாவதி அவர்களின் திருநிறை செல்வி வான்மதியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். இப்பொழுது நாட்டியம் ஆரம்பமாகும். டேய் கிருஷ்ணா, எங்கேயோ போயிட்டடா நீ. டேய் மச்சான் சூப்பர்ரா. அந்த வான்மதியோட பரதநாட்டியத்தை பாம்பு நாட்டியமா மாத்தன உன்னுடைய மூளைக்கு எங்க அப்பன் துணியை வித்து சேர்த்து வச்சிருக்கானே நிறைய பணம். அதுல இருந்து உனக்கு, எனக்கு, மகேஷ்க்கு, அரவிந்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல்ல அட்டகாசமான தண்ணி பார்ட்டி நான் தரேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் பஃப். பரதேசி, சொந்தமா ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு வக்கு இல்ல. நீ போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்க வணக்கம். கொடுக்கறனா இல்லையான்னு பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பார் எங்க இருக்கு? அதுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? திஸ் சைட், செகண்ட் ஃப்ளோர். Thank you. வாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். அவங்க இப்ப எங்க போறாங்க? பாருக்கு போறாங்க. பாருக்கா? ஏய் சித்ரா, கார்ல வீடியோ கேமரா இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிடி. எப்படி சார் போணும் பாருக்கு? செகண்ட் ஃப்ளோர். ஓகே கம். வா. டேய், இன்னைக்கு ஃபுல் வாங்கியிருக்கோம், திருப்தியா சாப்பிட போறோம். என்ன சொல்றீங்க? ஓகே மச்சி. டேய், எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. பணத்தை பத்தி கவலையே இல்ல. எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி மக்கி போன துணியை வித்தே சம்பாதிச்சு. உங்க அப்பனாவது சேர்த்து வச்சுக்காண்டா. எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது, ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது, இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா. பாவனா எங்க அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அழிச்சிட்டாங்கடா. எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள தாழ்கால மாத்திடுறான்டா. லாயரை பார்க்க போறதுக்கு எதுக்குடா சேல்ஸ் கடை கூட கூட்டிட்டு போனோம்? உங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க அப்பா. தொட்ட பொண்ணு எதையுமே விட மாட்டான். சின்ன வீடாக்கிடுவா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருக்கும். எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா.
வராதரா நம்ம எல்லாம் எப்படா சம்பாதிக்கிறது நம்ம அப்பனுங்களா மாதிரி யாரா வந்திருக்காங்கடா யார் சார் நீங்க ஏப்பா பசங்களா என்ன பண்றீங்க வீட்ல டிவி பாக்குறீங்களா ஐயோ அண்ணே எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கோ ஒண்ணுமில்ல ஒரு 4 பொண்ணுங்க வந்துச்சு இந்த கேசட்ட குடுத்துச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போச்சு கிருஷ்ணா என்னடா கேசட்டு பாத்துருவோம் போடு போடு யா எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க பணத்தை பத்தி கவலையே இல்ல எங்க அப்பா கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கு எல்லாம் இந்த மாதிரி மக்கி பணம் துணியை வித்தே சம்பாதிச்சு சாப்பிடுங்க பாவனா எங்க அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் துரும்ப அடிச்சிட்டாங்கடா பொடியனுங்களா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எம்ஜிஆர் பார்க்குக்கு வரணும் கேசட் அழைச்சிட்டு ஜாலியா சுத்தலாம் நினைச்சீங்க ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு ஊரெல்லாம் உங்க பேர் நாரிடும் ஜாக்கிரதை டேய் இப்போ என்னடா பண்றது பேசாம ஞாயிற்றுக்கிழமை சொன்னதுக்கே போயிடலாம்டா ஆமாண்டா டேய் இங்க வாயேன் என்னப்பா இங்க ஒண்ணுமில்லடா இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு படம் காட்டுறாங்களாம் அதை பார்க்கத்தான் வந்தேன் நீ வந்துட்ட உட்கார் சேர்ந்து பாப்பா பாப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருதுப்பா அதை இன்டர்வியூ விடுவாங்கப்பா அப்பப்போ ஒண்ணுக்கு இப்ப உட்காந்து பாரு மூர்த்தி ஐயோ அப்பா படம் பார்க்க வந்திருக்கிறியா ஆமாப்பா அட பாவி வரும்போது சொல்லிட்டு வந்துட கூடாது 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல அப்பா கண்ணா படம் பார்க்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையை எடுத்துட்டு நல்லா பாரு அப்பா மகனே எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்கங்கறத இப்ப நீங்க டிவில பார்க்க போறீங்க விஜி ஆன் பண்ணுடி எங்க அப்பனாவது சேர்த்து வச்சிருக்காண்டா எங்க அப்ப பொண்ணுங்களை டாவ் அடிக்கிறது ரோட்ல நின்று சைட் அடிக்கிறது இப்படியே காலத்தை தள்ளிட்டான்டா பாவண்டா எங்க அம்மா எங்க அப்பா மட்டும் யோகியமாக்கா கடைக்கு சேல்ஸ் கடை வந்தவள கால்களை மாத்திடுறான்டா எல்லாருக்கும் சின்ன வீடு தான் இருப்பா எங்க அப்பனுக்கு சின்ன ஊரே இருக்குதுடா என் காசுல வளர்ந்துட்டு என்னைய குறை சொல்றியா அவன் சொல்லல என்ன தப்பு நீ என்ன சின்ன விடா தானே வச்சிருக்கணும்னு நினைச்ச நான் சண்டை போட்டு தானே உனக்கு சொந்த விடானே நானும் சேசுகளை வந்தவதான் புத்தி இருந்ததுனால பொண்டாட்டி ஆயிட்டேன் அவனை போட்டு அடிக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல சைட் அடிச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்பவும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்க அவன் என்ன தப்பா சொல்லிட்டா என்ன பழி வாங்க போறவ மாதிரி வந்து நிக்கிற ஆமா பழி வாங்க தான் வந்திருக்கேன் ஓட விரட்டி கற்பழிக்க போறியா தொட்டு விளையாட்ட வில்லன்லம்மா உன்னை தொடாமலே உனக்கு ஒரு பாடம் சொல்லி தர போறேன் ஏதாவது ஸ்கூலுக்கு வாத்தியாரா போ நல்லாவே நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம் என்ன பண்ண போற No! 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 No, Becca! No! Stop it! No! No!
பொண்ணா இருந்தா இந்த தண்டனை வாய்ஸ் முழுக்க மறக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நீ விளையாட்ட என் நிழலுக்கு முத்தம் கொடுத்த, அது என் நெஞ்சுக்குள்ள ஆழமா பதிஞ்சு என் நிம்மதியை பாதிச்சிருச்சு. அதுக்கு என்ன? I love you. பணக்கார விளையாட்டா? Really I love you கிருஷ்ணா. நீ உண்மையிலே என்ன லவ் பண்றதா இருந்தா நாளைக்கு என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க என் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. அங்க வந்து உன் கார்ல சொல்லு, நான் நம்புறேன். அதானே உனக்கு வேணும், நானே சொல்றேன். உண்மையிலே நீ அவனை லவ் பண்றியாடி? எஸ். உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களா? தெரியல. ஏய், வேணாடி இந்த விளையாட்டு. இது விளையாட்டு இல்லடி, காதல், லவ். அந்த வான்மதி அந்த பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கா. நோ, நான் யாருன்னு அவளை காட்டணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ இவனை காதலிக்கிறாயா? நாளைக்கு அவ காதல்ல சந்திக்க அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வரா. அங்க வச்சு அவளை கடத்தி கொண்டு வந்து வழக்கமான புறாவ அடைக்கிற கூண்டுல அவளை அடைச்சு வச்சிருங்க. நான் வந்து அவளோட ரெக்கைய பிச்சிடுறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் கடத்த சொன்னேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அப்பா மந்திரியாக போறாரியா, எதிர்கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சா சொதப்பிடுவானுங்க. உண்டு தலைவா, யாருக்கும் தெரியாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறோம். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் எதிரி நீதான். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் உறவு நீதான். ஹாய் கிருஷ்ணா. எங்க வந்த? அம்மா அப்பா விளையாட்டு விளையாட. மரியாதையா வெளியே போயிடு. ஏய், விளையாடாத. இப்போ உன்னால வெளியே போக முடியுமா? முடியாதா? இப்பவே என்ன வெளியில தள்ளிடு, நான் போயிடுறேன். வான்மதி, என்ன விடு. இப்பவே கொண்டு போய் என்ன வெளியில விட்டுரு, நான் போயிடுறேன். வான்மதி, உன் அம்மா எனக்கு எதிரி. நான் உன்னை எங்க அம்மாவை லவ் பண்ண சொல்லலையே, என்னதானே லவ் பண்ண சொன்னேன். கிருஷ்ணா, எங்க அம்மாவுக்கும் உனக்கும் தகராறுன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லல்ல. ஆனா நான் இருக்கேன் கிருஷ்ணா. உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அன்னைக்கு என் நிழலுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். இப்ப நான் நிஜமாவே வந்து நிக்கிறேன். வேண்டாம் வான்மதி. இத பாரு கிருஷ்ணா, ஒரு பொண்ணை புருஷன் அடிச்சா சத்தம் போட்டு ஊரை கூட்டுவா. ஒருத்தனை புருஷனா அடையணும்னா திட்டம் போட்டு ஊரை கூட்டுவா. இது பொம்பளைகளோட பலம். இப்போ நான் தம்பி, முக்கியமான விஷயம் பேப்பர்ல ஒன்று இருக்கு, பார்க்கல? முக்கியமான விஷயமா? எங்க பேப்பர் கிழிச்சு போட்டீங்க? கிழிக்காம என்ன பண்ணுவாரு? தாலி கட்டவனை தள்ளி வச்சுட்டு போன பொம்பளை மேல கோவம் வந்தா கிழிச்சு தான் போடுவாரு. நீங்க பத்மாவதி புருஷனா? இல்ல, அவ என் பொண்டாட்டி. நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி விஷயத்துல ரெண்டே ரெண்டு வழியை தாப்பா வச்சிருக்கானுங்க. ஒண்ணு அடக்கிப்பார், இல்ல அடங்கிப்போ. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், ஒதுங்கி போயிட்டேன். ஆமா, இந்த விஷயத்துல உனக்கு என்னப்பா இவ்வளவு அக்கறை? அக்கறை இல்லைங்க, உரிமை. உரிமையா? என்ன உரிமைங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லணும்னா நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, உள்ளவா பேசுவோம். பெரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு ரசிக பெருமக்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வங்களாகிய அன்பு தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கலைஞன் பிறக்கிறதுல உருவாகிய நாம எப்படி சொல்றோமோ,
அதே மாதிரிதான் அரசியல்வாதியும். அரசியல்வாதி யாரும் பொறுக்கிறது இல்ல, உருவாக்குறாங்க, உருவாக்கப்படுறாங்க. இது உண்மை, நம்ம நாடு கண்டறிஞ்ச உண்மை. இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதும் இல்ல, இதுக்கு மேல நான் பேச போறதும் இல்ல. ஏன்னா நான் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போய் அது புரியாத சில பேர் வேற மாதிரி வேற இடத்துல எடுத்துக்கிட்டு அதுல அரசியல் சாயம் பூசி இதனால பல நல்லவங்களுக்கு பிரச்சனை. என்னால யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது. நாம நம்ம வழியில நிம்மதியா போயிட்டு இருப்போம். நம்மள வம்புக்கு இழுத்தா நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். நான் ஒரு தடவை சொன்னா அண்ணன் தாமு அவர்கள் பல குரல்களில் அழகாக பேசுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பொன்னாடை ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக அவருக்கு அணிவிக்கின்றேன். ஒரு இங்கிலீஷ் பண்ண ட்ரெய்லர், ஜேம்ஸ் பண்ண ட்ரெய்லரை இப்ப நான் போட போறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. Start that car. Let's park. ஹெலிகாப்டர் காரும் போறத மாத்தி மாத்தி கட் பண்ணி காட்டுறாங்க மேடம். குட். பேர் என்னன்னு சொன்ன? என் பேரை கேட்டீங்க? தாமு, மிமிக்ரி தாமு. தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் என்ன தெரியுமே. கொஞ்சம் அடக்கி வாசி, இல்லைன்னா யாருக்குமே தெரியாம போயிடுவேன். யார் குரல்ல வேணாலும் பேசுவியா? யார் குரல்ல வேணாலும் பேச முடியும், ஆனா அதுக்கு ஒரு 2 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். ஏ? அவன் பேர் கிருஷ்ணா. அந்த போட்டோக்கு பின்னால அவனோட அட்ரஸ் இருக்கு. 2 நாள் அவனை ஃபாலோ பண்ற, அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ல இருக்கிறத அவன் பேசின மாதிரி கேசட்ல பேசி என்கிட்ட கொடுக்குற. What nonsense? வயிற்று பழப்புக்காக இந்த தொழிலை பண்றேன். ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்க சொல்றீங்களாமா? இத நீ செய்யலன்னு வை, நீ உன் சொந்த குரல்ல கூட பேச முடியாது. ஏ இத புடியா டேக் இட் ஐஸ். மாமே, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க மாமே? ஐ டெல் யூ மேடம். ஷட் அப். வா சொல்றேன். வாங்க வாங்க, வணக்கம். வாமா வான்மதி. அப்பா கத்தி கொடுங்கப்பா. இந்த போட்டோ எல்லாம் நாளைக்கு பத்திரிக்கையில வரணும். ஓகே மேடம். மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம். பார்சலா? எங்க இருந்து வந்திருக்கு? நான் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. வான்மதி, என்ன மாமே? என்னதுமா அது? ஒண்ணு இல்லையே. ஏதோ போஸ்டர்ல வந்தது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமே. சரி சரி போ. சரி மாமே.
பேரை 1000 தடவை இல்ல 1,00,000 தடவை உச்சரிச்சவன் இந்த கிருஷ்ணா. உன்னையே மூச்சாவும் பேச்சாவும் நினைச்சுவேன். ஆனா இன்னைக்கு உன் பேரை உச்சரிக்கவே என் நாக்கு கூசுது. உன் பணக்கார புத்தியை காட்டிட்டேடி. மந்திரி மகனோட சிரிச்சு போஸ்ட் கொடுத்து அதை எல்லா பத்திரிகையிலும் போட்டு என் மானத்தை வாங்கிட்டேடி. அரங்கத்துல சிரிச்சவன் அவன்கிட்ட அந்தரங்கமா சிரிச்சிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் கற்புள்ளவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடைசியா எனக்கு ஒரு சந்தேகம், நீ கற்புள்ளவளுக்கு தான் பிறந்தியான்னு. என்ன மறந்துடுவா மதி. குட் பை. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா என்னம்மா என்னாச்சு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுமா. மம்மி, அந்த ராஸ்கல் யாருமா? அவன்தான் மம்மி, கிருஷ்ணா. மந்திரி பையனுக்கு நான் பொக்கே கொடுத்ததுக்கு என் மேல சந்தேகப்பட்டுட்டாமா. காதல்னா இப்படித்தாம்மா, சந்தேகப்பட வைக்கும், அழ வைக்கும். நமக்கு யாருமே இல்லைன்னு தோணும், நம்பிக்கை இல்லாம போயிடும், தற்கொலைக்கு தூண்டும். இன்னைக்கு இதுக்கே சந்தேகப்பட்டவன் நாளைக்கு எதுக்கெல்லாம் சந்தேகப்பட மாட்டான். மம்மி, என் மேல சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல மம்மி, ஆனா என் பொறப்பைய சந்தேகப்பட்டு பேசிட்டானே, அதான் என்னால தாங்க முடியல மம்மி. இத பாருமா, இப்ப என்ன நடந்து போச்சு? ஊர் உலகத்துல என்ன பேசாதான் அவன் புதுசா பேசிட்டான். யார் கூட உன்னை சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டா? அந்த மந்திரி பையனோட தானே. அந்த பையனே உன்னோட சேர்த்து வச்சுட்டா தப்பு சரியாயிட்டு போகுது. நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே வான்மதி உன் முகத்திலே முழிக்க மாட்டா. நீ என்ன அவளுக்கு குட் பை சொல்றது? நாங்களே உனக்கு சொல்றோம் குட் பை. இருங்க இருங்க இருங்க, இன்னும் ப்ரோகிராம் முடியல, இன்னும் ஒரு குரல் பாக்கி இருக்கு. டேய், கேசட்ல உன் குரல் எப்பறம் வந்துச்சு? டே, அதான்டா எனக்கும் புரியல, குழம்பி போயிருக்கேன்டா. ஆமா, நீ குழம்பிக்கிட்டே இரு, அங்க நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்காக நான் பேசுறேன். இப்ப நான் பேச போற குரல் வந்து எனக்காக நான் பேச போறேன். இது ஒரு பொம்பளையோட குரல். சரி விடுற, வேற ஏதாவது வழி கிடைக்கும். வான்மதி. டேய், வான்மதியின் பத்மாவதி அம்மா குரல் கேக்குது. 1,00,000 தடவை உச்சரிச்சவன் இந்த கிருஷ்ணா. டே, வாங்கடா போலாம். உன்னையே மூச்சாவும் பேச்சாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இந்த கிருஷ்ணா. ஆனா இன்னைக்கு உன் பேரை சொல்றது கூட நான் கூசுது. உன் பணக்கார புத்தியை காட்டிட்டேடி. மந்திரி பையனோட சிரிச்சு போஸ்ட் கொடுத்து அத பத்திரிகையிலும் போட்டு என் மானத்தை வாங்கிட்டேடி. அரங்கத்துல சிரிச்சு பேசினவ அந்தரங்கமா சிரிச்சிருக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? பொம்பளை பேசும்போது குறுக்க வரைய நீ யாரு? உன்னை பேச சொன்ன பொம்பளைக்கு பிடிக்காத ஆள் வான்மதியோட ஆள். டேய், அந்த டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ண. வான்மதி, நீயும் கிருஷ்ணாவும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும், அதான் என் ஆசை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் லட்சியம். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, எங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கைக்கு எந்த தடையும் இல்ல. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஒரு நாளை பாரு. வணக்கம், என் பேரு தாமு. பல குரல்ல பேசி மக்களை மகிழ வைக்கிறவன். அன்னைக்கு கேசட்ல நீங்க கேட்டீங்களே உங்க காதலன் கிருஷ்ணாவோட குரல், அதுவும் சரி. இப்ப நீங்க கேட்ட உங்க அம்மாவோட குரல், உங்க குரல் எல்லாமே நான் பேசினதுதான். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யார் குரல்ல வேணாலும் பேசுவேன். பல குரல்ல பேசுறது ஒரு புனிதமான கலை. அதை உங்க அம்மா தப்பா பயன்படுத்திட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா.